புறநானூறு சங்ககாலத்தின் பெருமை பேசும் காவியம். தமிழர்களின் வரலாற்றில் அழியாத பொக்கிஷம் சங்க இலக்கியங்கள். அவற்றில் வீரமும் பெருந்தன்மையும் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் அருமையான தொகுப்பு புறநானூறு. இது வெறும் நூல் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் உண்மை வாழ்க்கையின் ஓவியம். புறநானூறு என்ன? புற என்றால் மனித வாழ்க்கையின் வெளிப்புற உலகம். போர், புகழ், கீர்த்தி, அரசியல், தானம், வீரமரபு, அதை பற்றி எழுதப்பட்ட 400 பாடல்களின் தொகுப்பே புறநானூறு. 157 கவிஞர்கள் எழுதிய இந்த பாடல்கள் சங்ககாலத்து தமிழர்களின் வாழ்க்கையை படம் பிடித்தது போலவே நமக்கு காட்டுகின்றன. தமிழரின் சமூக மரபு அந்த காலத்தில் அரசர்கள் செல்வத்தைச் சேர்க்கவில்லை, பெருந்தன்மையால் பெயர் பெற்றனர். ஒரு புலவர் வந்தால் அவருக்கு நகை, நிலம், ஆடு, மாடு அனைத்தையும் தாராளமாக வழங்கினர். தமிழர்கள் அன்றெல்லாம் அன்பு, நட்பு, நெறி, தர்மம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள். புறநானூறு அதற்கான நம்பிக்கை ஆவணம். வேள்பாரியின் பெருந்தன்மை புறநானூற்றில் முதலில் நினைவுக்கு வருவது மக்கள் மனதை ஆண்ட வீரன் வேள்பாரி. ஒரு கொடிய மலருக்கு கூட அவர் கொன்றை மாலை தந்த பெருந்தன்மை இன்று வரை சொல்லப்படும் கதை. வண்டர்க்கு கொன்றை மாலை தந்தான் பாரி. அவர் தாராளத்தையும் மனிதநேயத்தையும் ஒரே வரியில் சொல்லிவிடுகிறது. இதே மரபில் 1000 அரசர்கள் வாழ்ந்தாலும் பாரி போன்றோர் மனித வரலாற்றில் அரிது. போர்க்களம் மற்றும் வீரர்கள் புறநானூறு போரின் உண்மையை எழுதுகிறது. போரில் வீழ்ந்த வீரர்களை அவர்களின் குடும்பம் பெருமையாக நினைத்து கொண்டது. வீரவணக்கம் தமிழர் நாகரிகத்தின் மிக உயர்ந்த அடையாளம். தாய் கூட என் மகன் நாட்டுக்காக வீழ்ந்தான் என்று கண்ணீரை மறைத்து பெருமையாக சொல்வாள். அந்த உணர்ச்சியை பாடல்களில் காணலாம். இயற்கை, மனித உறவு படர்ந்த மலை, ஓடும் ஆறு, காற்றின் சத்தம் அனைத்தும் மனித உணர்வுகளோடு கலந்திருந்தன. கவிஞர்கள் போரையும் பசியையும் அன்பையும் நம்பிக்கையையும் இயற்கையின் ஊடாக சொல்லியிருக்கிறார்கள். புறநானூறின் முக்கியத்துவம், புறநானூறு இல்லாமல் தமிழர் வரலாறு முழுமையாக இருக்காது. இதில் உள்ளது அரசியல் வரலாறு, சமூக அமைப்பு, போர்தந்திரம், பொருளாதாரம், வீரமரபு, தமிழரின் மனநிலை. இது நம் முன்னோர்களின் ஜீவ சரித்திரம். புறநானூறு ஒரு பழைய நூல் அல்ல. தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சிந்தித்தார்கள், எதற்காக உயிரையும் தியாகம் செய்தார்கள், அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் பொக்கிஷம். இந்த வீடியோ உங்கள் இதயத்தில் தமிழர் பெருமையை மீண்டும் எழுப்ப